श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமः. போன ஸ்லோகத்துல இந்த பாவரூபமான அஜ்ஞானம் பிரத்யக்ஷமாக தெரியறது. அகம் அஜ்ஞா, அகம் முக்தோஸ்மி, அகம் மூக்கோஸ்மி, அகம் மூடோஸ்மி, இத மாதிரி ஞானம் இருக்கு. அதே மாதிரி சுகமகம் அஸ்வாப்சம் நகிஞ்சித் அகம் அஜ்ஞாசுஷம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள் இதெல்லாம் அனுபவம், நம்மளுடைய அனுபவம். அந்த அனுபவம்லாம் இருக்கிறதுனால பிரத்யக்ஷமாக இதெல்லாம் தெரியும் அப்படின்னுட்டு அவ அத்வைதிகள் சொன்னான். அத நேத்தி கண்டனம் பண்ணார். அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா தர்மம் அதர்மம், அது மாதிரி ஞானம் அஜ்ஞானம் அப்படிதான் இருக்கும். அதனால இது ஞானமின்மை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர்த்து இந்த அர்த்தம் கிடையாது. இதுக்கு பாபு பண்றது அது கிடையாது. ஞானம் இல்லாமை, ஞானமே இல்லை அப்படின்ற அர்த்தத்துலதான் அது வரும் அப்படின்னுட்டு அவளுக்கு பதில் சொல்ற. இப்ப என்ன பண்ண போறேன்னா, அவ பிரகாஷாத்ம யதின்றவர் விவரணக்காரர். பத்தபாதாச்சாரியர் எழுதின பஞ்சபாதிகா, அந்த பஞ்சபாதிகைக்கு விவரணம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்க. அந்த விவரணக்காரர் மட்டுமே பேரு, அது தனியே பிரிஞ்சது. அது அந்த விவரணக்காரர் என்ன ஒரு அனுமானம் சொல்லியிருக்கு. அந்த அப்படியே அந்த அனுமானத்தையே சுவாமி என்ன பண்றிருக்க, பாஷ்யகாரர் அப்படியே இது பண்றிருக்க, அனுவாதம் பண்ணிருக்கார். பாஷ்யத்துல அனுமானம் பண்ணி அனுவாதம் பண்ணி அதுக்கு சமாதானம் சொல்லிருக்க. அதனால இப்போ அந்த அனுமானத்தை சொல்லி அது என்ன சுவாரஸ்யம், அனுமானம் ஒரு வாக்கியமா இருக்குது. சுவாமியினுடைய பிரதிபையை பாருங்க, தேசியனுடைய பிரதிபையை. இதுவோ ஸ்லோக ரூபமா இருக்கு. அந்த ஸ்லோகத்துல இந்த அனுமானத்தை காமிக்கிறார். அப்படியே பாஷ்யக்காரர் என்னென்ன கல்பிச்சாரோ அந்த, அதாவது அவா சொன்னதுதான் அது. பாஷ்யக்காரர் தனியா ஒன்றும் கல்பிக்கல. அவா என்ன அனுமானம் சொன்னாலோ அந்த அனுமானத்தை ஸ்லோக ரூபமாக சுவாமி சாதிக்கிறார். ஸ்லோக ரூபமா சாதிக்கிறார். அனுமானம் பாருங்க, அங்க இருக்குது அனுமானம். விவாதாத்தியாசிகம் பிரமாண ஜானம் ஸ்வப்ராகபாவம் விதிரிக்த ஸ்வதேசகத ஸ்வவிஷய ஆவரண ஹேது ஸ்வநிவர்த்திய வஸ்தந்தர பூர்வகம் அப்பிரகாசிகார்த்த பிரகாசகத்வாத் அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத் அப்படின்னுட்டு அவன் போட்ட அனுமானம். விவரணகாரன் பிரகாஷாத்மயத்தை எழுதின பிரமாணம், அனுமான பிரமாணம். அந்த அனுமான பிரயோகத்தை சுவாமி இங்க சாதிக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? விவாத அத்தியாசிகம், விவாதிக்கப்படுகிற பிரமாண ஞானம், சரியான ஞானம். ஞானம் இங்க ரெண்டு விதமா இருக்குது. ஒண்ணு ஆத்மஸ்வரூபமாகிற ஞானம், இன்னொன்னு இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு உபயோகப்படுகிற ஞானம். அதுதான் பிரமாண ஞானம் இங்க. ஏன் அப்படின்னா ஆத்மஸ்வரூபமானது சுயம் பிரகாசம் இல்லையோ, அதை ஒரு ஞானத்தினால தெரிஞ்சுக்க வேண்டாம். அகம் 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 எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கு. அதனால ஆத்மஸ்வரூபமானது ஒரு ஞானத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை, அது சுயம் பிரகாசமாகவே இருக்குது. அதுபோல அதை வியாபத்தி பண்ணணும்னு பிரமாண ஞானம் அப்படின்னு சாதிச்சார். அப்புறம் ஸ்வப்ராகபாவ ஞானம் புதுசா நமக்கு உற்பத்தியாகுது. முதல்ல உற்பத்தியாகுது. எனக்கு அஜ்ஞானம் இருக்கு. உதாரணம் பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்துன்னு சொல்லிருக்க. அதாவது இருட்டு, அந்த இருட்டுல
ஒரு கடம் இருக்குது. அந்த கடத்தை எனக்கு பார்க்க முடியல, கடத்தை என்னால பார்க்க முடியல. அந்த சமயத்துல வழக்கேற்றிட்டோம். வழக்கேற்றின உடனே கடவகம் ஜானாமி அப்படின்னு ஞானம் வருது. இப்போ முதல்ல வழக்கு இல்ல, அதனால வெளிச்சம் இல்ல, இருட்டு இருக்கு. அந்த இருட்டுல கடம் இருக்கு, எனக்கு தெரியல. இப்ப என்னாச்சு, வழக்கேற்றின உடனே வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்த உடனே எனக்கு அயம் கடா கடவகம் ஜானாமி அப்படின்னு ஞானம் வருது. அதனால முதல்ல உண்டான ஒரு வெளிச்சம், வெளிச்சம் முதல்ல வழக்கேற்றினேன். வழக்கேற்றினோன்னு எனக்கு கடம் தெரிஞ்சிடுச்சு, நான் பார்த்துட்டேன். ரெண்டாவது வழக்கு ஏற்றினா என்ன, மூணாவது ஏற்றினா எனக்கு என்ன, முதல்ல ஏற்றினாவே எனக்கு ஒரு சொல்லியும். அதனால இப்ப ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு முன்பு அஜ்ஞானம் ஒண்ணு இருக்குது. இந்த ஞானத்துக்கு பிராகபாவமா சொல்லக்கூடாதுன்றாப்பா. ஏன் பிராகபாவமா சொல்லக்கூடாது? பிராகபாவம்னு என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய இல்லாமை. ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஞானமே நமக்கு இல்லையே, அஜ்ஞானம் தான் வந்தது. அத பிராக அபாவம்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு பாவ பதார்த்தமா சொல்லணும். அதனால எனக்கு ஞானம் வரல, ஞானம் வரலைன்றது ஒண்ணு. ஆனால் அந்த ஞானத்தை பத்தி அஜ்ஞானம் இருந்ததுன்றது இன்னொன்னு. அதனால இந்த அஜ்ஞானம் தான் நாங்க சொல்றோம். ஞானம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே பிராகபாவம், அதை நாங்க சொல்லல. அதனால பிராகபாவி வதிரிக்தம், இந்த முதல்ல ஒரு ஞானம் உற்பத்தி ஆக போறது. அந்த ஞானமானது தான் வருவதற்கு முன்பு இல்லை, அதுதான் ஞானத்தினுடைய பிராகபாவம். அந்த பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்டது. அதனால என்ன அர்த்தம்னா, அபாவ ரூபம் இல்லை இந்த அஜ்ஞானம், பாவ ரூபம் அப்படின்னு சொல்றாப்பா. அதனால ஸ்வப்ராகபாவை வெதிரிக்த ஸ்வதேசகத, தன்னுடைய இடத்துல இருக்கு. முதல்ல ஞானத்தினுடைய இடத்துலதான் அஜ்ஞானம் இருக்கு, வெளிச்சத்தினுடைய இடத்துலதான் இருட்டு இருக்கு. வெளிச்சத்தினுடைய இடத்துலதான் இருட்டு இருக்கு. அந்த இருட்டானது வெளிச்சம் வந்த உடனே அது போயிடுறது இல்லையா? அதனால ஸ்வதேசகத்தை, தன்னுடைய தேசத்தை சேர்ந்துதான் இருக்கும். அது மாதிரி ஸ்வவிஷய ஆவரண ஹேது பூதம், ஸ்வவிஷயம். இப்ப ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு விஷயம் என்ன? அயம் கடக அயம் படக, இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. ஆனால் இந்த அஜ்ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்படுறது. அப்ப மறைக்கிறதுக்கு ஹேத்து எதுனாக்கா அஜ்ஞானம் தான். அஜ்ஞானத்தினாலதான் விஷயமே மறைக்கப்படுகிறது. அதனால விஷய ஆவரணம், ஆவரணம்னா மறைக்கிறது, ஹேத்து, அதுதான் ஹேத்து அஜ்ஞானம். அது எப்படிப்பட்டதுன்னா ஸ்வநிவர்த்திய, ஸ்வ அப்படின்னாக்கா இந்த ஞானம், நல்ல ஞானம், பிரமாண ஞானம், அதனால நிவர்த்திக்கப்படுகிறது. அதனால நிவர்த்திக்கப்படுகிறது. நிவர்த்திக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானம் வந்ததுன்னாக்கா அந்த அஜ்ஞானம் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்வநிவர்த்திய வஸ்து, வஸ்துன்னு சொன்னதுனால அது பாவரூபமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லாத ஒண்ணு வஸ்துவா இருக்காது, இருக்கிறது ஒண்ணுதான் வஸ்துவா இருக்கும். இப்ப இல்லாத ஒண்ணுன்னாக்கா ஒரு அபாவம், கடம் இல்லை, கடம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதனால அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? கடம் இல்லையா அப்படின்னா அங்க மண் இருக்கு, கபாலம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி வஸ்துவந்தர பூர்வகம், அந்த வஸ்துவானது அஜ்ஞானம்தான். அதை தனக்கு முன்பாக உடையது. தான் உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி இந்த அஜ்ஞானமானது இருந்தது. அது தன்னுடைய பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்டது. அது தன்னாலேயே நிவர்த்திக்கப்படுகிறது. அது தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் மறைச்சு விடுறது அப்படின்னுட்டு சொல்றோம். இதான் அனுமானத்தினால சாதிக்கிறது. அதுக்கு ஹேத்து என்ன? அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வாத். அப்பிரகாசிதார்த்தம் இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம், தெரியாத விஷயத்தை இது தெரிய வைக்கிறது, பிரகாசிக்காத விஷயத்தை பிரகாசிக்க வைக்கிறது. அதுக்கு உதாரணம் அந்தகாரே, இருட்டுல
பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத். பிரதம உற்பன்னம் முதல்ல உற்பத்தியான பிரதீபம் விளக்கு, அதனுடைய வெளிச்சம் இருக்கே, அந்த வெளிச்சம் விளக்கினுடைய வெளிச்சமானது எப்படி இருட்ட போக்கி இருட்டுல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்குமோ, அத மாதிரிதான் முதல்ல உற்பன்னமான ஞானமானது அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் காமிச்சு கொடுக்கும். ஆகையினால இந்த அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இருட்டு இருக்குதோ தீபத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி ஞானத்துக்கு முன்னாடி அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. இதுல சுவாரஸ்யம் ஏற்கனவே நம்ம ஜலத்திரவியசரத்துல பார்த்திருக்கோம். இது எப்படின்னா துவாந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த தமஸ் இருக்குதோ இல்லையோ, அது ஒரு திரவியம்னு சாதிச்சிருக்க பாஷகாரரும் சரி, வேதாந்திகள், மீமாம்சகள் எல்லாம் அத்வைதிகளும் ஒத்துக்கிறாங்க. அந்த தமசுங்கிறது ஒரு திரவியம் தான் ஒத்துக்கிறார். ரெண்டாவது நம்மாள் தமோநாம திரவியம் பகல விரலம் நேச்சக அப்படின்னுட்டு சொல்றாரு. அதாவது அடர்த்தியா இருக்குது, கும்மிருட்டு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நேச்சகம் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி விரளமா இருக்கு, சில இடத்துல வெளிச்சம் தெரிகிறது, சில இடத்துல இருட்டு தெரிகிறது, அப்படி எல்லாம் இருக்கு. அதனால இது ஒரு திரவியம். ஏன்னா வர்ண நிறம் இருக்கு, நிறம் இருக்கு, அடர்த்தியா இருக்கு, இதெல்லாம் திரவியத்தினுடைய சுபாவங்கள். அதனால இருட்ட உதாரணமா இங்க காமிச்சுட்டார் அவ விவரணக்காரர். ஆக இருட்டுன்றது ஒரு திரவியம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேதாந்திகளுடைய சித்தாந்தம். எப்படி இருட்டு தீபத்துக்கு முன்பு இருந்தது, தீபம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி, அதன் பிறகு தீபம் உற்பத்தியான உடனே அந்த இருட்டானது தள்ளப்படுறது, நிரசிக்கப்படுறது. அத மாதிரிதான் ஞானத்துக்கு முன்பு ஒரு அஜ்ஞானம்னு இருந்தது. அந்த அஜ்ஞானமானது இப்போ இந்த ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னா தள்ளப்படுறது. இருட்டும் அஜ்ஞானமும் ஒரே நிலையில இருக்கு, ரெண்டும் ஒரு திரவியமாவே இருக்கு, பாவரூபமான வஸ்துவாவே இருக்கு அப்படின்னுட்டு அவளுடைய அனுமானம் இது. அந்த அனுமானம் சரியா தவறா அப்படின்னு கேள்வி வரும். இது சரியானதுதான் அவ சொல்றா. ஏன்னா எங்க எங்க அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம் இருக்கோ, எங்க எங்க அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம் இதுவரையும் பிரகாசிக்கப்படாத வஸ்துவை பிரகாசிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குதோ, பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்னு எங்கெங்க இருக்குதோ அங்கங்க சொப்ராகபாவி வெதிரிக்தாதி விசேஷனம் தான் பாருங்க, அதோட சேர்ந்து இருக்கிறது. ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அந்த அஜ்ஞானமானது எதனால போக்கடிக்கும்? அதுக்கப்புறம் தெரிய வைக்கிறதுக்கோசரம் ஒரு ஞானம் வருது, அந்த ஞானத்தினால அது வருவது. அப்படிப்பட்ட அனுமானம், அந்த அனுமானமானது அஜ்ஞானத்தை சாதிக்கிறது அப்படின்னு அவ சொல்ற. அதற்கு பதில் இப்ப சொல்லணும். அதுக்கு சுவாமி என்ன பதில் சாதிக்கிற, இது தவறான அனுமானம். இது தவறான அனுமானம். ஏன் தவறான அனுமானம் சொல்ற நீ அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அனுமானம் அஜ்ஞானத்துக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அதை போக்கடிக்கிறதா இல்லையா? பாருங்க, பாஷ்யக்காரர் சாட்சியத்தான் இது. அதாவது பாஷ்யக்காரருடைய தர்க்க பாண்டித்யம், தேசிகனுடைய தர்க்க பாண்டித்யம் இதெல்லாம் அனுபவிச்சு ரசிக்கணும். இப்போ அஜ்ஞானத்தை சாதிக்கிறது தானே இது வந்தது. இந்த அனுமானம் அஜ்ஞானத்தை சாதிக்கிறதுக்கோசரம் இந்த அனுமானம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையும் அஜ்ஞானமானது சாதிக்கப்படல அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானம் சாதிக்கப்படலைன்னாக்கா, சாதிக்கப்படாததுனால இதுவரையும் அஜ்ஞானம் நமக்கு தெரியல. தெரியாததுனால இந்த அஜ்ஞானத்து பேர்ல ஒரு அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானத்தை இது போக்கடிக்கமா போக்கடிக்காதா? அஜ்ஞான பேத்ரி இந்த அனுமதியானது நமக்கு அஜ்ஞானத்தை சாதிக்கிறது தான் நீ சொல்ற.
இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்ணகாரருக்கு சொன்ன அனுமானமானது என்ன பண்றதுன்னாக்கா, அனுமானத்தினால அஜ்ஞானம் பாவரூப அஜ்ஞானத்தை சாதிக்கிறதுக்கோசரம் வந்தது. அந்த அஜ்ஞானமானது இது வரையும் நமக்கு தெரியல. நமக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அந்த அஜ்ஞானத்துக்கு தெரியாதபடி, அஜ்ஞானத்துக்கு தெரியாதபடி, அறிந்து கொள்ளாதபடி ஒரு அஜ்ஞானத்தை மறைச்சிருக்கு. அந்த அஜ்ஞானத்தை இந்த அனுமானமானது போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்ப கேள்வி வருது. என்ன கேள்வினாக்கா, இது சாதிக்கிறது சாதிக்கிறதுன்னு சொல்லிட்டாக்கா அவளுடைய இஷ்டமே பங்கமா போயிடும். அஜ்ஞானத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அஜ்ஞானத்தை பாதிக்கிறதுன்னு சொல்றதுன்றது அவ சித்தாந்தத்துல சரியா வராது. ஏன் சரியா வராது அப்படின்னா, இப்ப இந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையோ, அஜ்ஞானத்துக்கு ஒரு அஜ்ஞானம்னு சொன்னேன். இப்ப அந்த அஜ்ஞானத்தை சாதிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு ஒரு அனுமானம் போடு. உடனே அந்த அனுமானத்தினால அஜ்ஞானத்தினுடைய அஜ்ஞானத்தை சாதிக்க வந்ததே, அதுக்கு ஒரு அஜ்ஞானம் வந்திருக்கும். எனக்கு தெரியறதா இல்லையா? எனக்கு இது தெரியல, எனக்கு தெரியாத அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும், தெரியாத அஜ்ஞானத்தை சாதிக்கணும். அது எனக்கு தெரியாததுனால எனக்கு அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு அனுமானம். அதனால ஒரு அஜ்ஞானம் பாதிக்கப்படும்னா அந்த அஜ்ஞானமானது ஒண்ணு புதுசா சாதிக்கணும். இப்படி போயிட்டே இருப்போம். இப்படி போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்க போய் முடியும்? அனவஸ்தாதோஷம் வந்துடும். அனவஸ்தாதோஷம் வந்துடும் இவா சித்தாந்தத்துல. அதனால இப்ப இந்த அனுமானம் சொன்னதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே. அனவஸ்தாதோஷம் வந்துருச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? இந்த அஜ்ஞானத்தினுடைய அஜ்ஞானத்தை இது போக்கடிப்பதில்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க இந்த அஜ்ஞானமானது சாதிக்கவே படாது. ஏன்னா எனக்கு அஜ்ஞானத்தை பத்தி ஞானம் கிடையாது. அந்த ஞானத்தை எனக்கு கொண்டு வர போகுது. அதுக்குதான் இந்த அனுமானம். இது அந்த அஜ்ஞானத்தினுடைய அஜ்ஞானத்தை போக்கடிச்சாதான் இந்த அஜ்ஞானமே எனக்கு சித்திக்கும். இப்ப நீ அஜ்ஞானத்தையே போக்கடிக்காது, ஏன்னா அனவஸ்தாதோஷம் வந்துடும். அதனால இது அஜ்ஞானத்தையே போக்கடிக்காது அப்படின்னு போக்கடிக்காதுன்னு சொல்லிட்டியானாக்கா, அப்போ அஜ்ஞானத்து பேர்ல இருந்த அஜ்ஞானம் அப்படியே இருக்கு. அப்ப அஜ்ஞானம் போலேன்னாக்கா இந்த அனுமானம் பண்ணினாலும் எப்படி சாதிக்க முடியும்? இந்த அனுமானத்தினால பாவரூப அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு எப்படி சாதிக்க முடியும்? சுவாமி கேட்கிற பிரமாண ஜானம் அதுதானே பக்ஷம் நீ சொல்லிருக்க. பிரமாண ஜானம் எப்படிப்பட்டதுன்னா சுப்ராக பாவ வெதிரித்த ஸ்வதேசகத அப்படின்னா ஸ்வ ஆவரண விஷய ஹேத்து பூத்த ஸ்வ நிவர்த்திய வஸ்துந்தர பூர்வகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுல பிரமாண ஜானன்றது பட்சம். அதுல சுப்ராக பாவ வெதிரித்த அப்படின்றதெல்லாம் சாத்தியமா இருக்குது. அதுக்கு ஹேது அப்பிரகாசார்த்த பிரகாசகத்தான். அதுக்கு உதாரணம் பிரதமோத்பன்ன தீப பிரபாவது அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப அதுக்கு சுவாமி பிரதிமணன் சுவாமி தேசியனுடைய திருவுள்ளத்தை எழுதுற இந்த அனுமானமானது பாவரூப அஜ்ஞான சாதகமா இருக்குது. அப்போ பாவரூப அஜ்ஞானத்துல பிரமாண ஞான ரூபமா இருக்கணும். அது இந்த அனுமானம் கூட பட்சத்துல போயிடுறது. பட்சத்துல பிரமாண ஞானம்னு நீ சொன்ன அதுல பாவரூப அஜ்ஞானத்துல பிரமாண ஞானம் ஒண்ணு வருதுன்னு சொன்னாக்கா அது பட்சத்துல போய் சேர்ந்துடணும். ஏன்னா அதையும் சாதிச்சாங்கன்னே. ஏன்னா ஒரு அஜ்ஞானம் போகணும். இந்த அனுமானத்தினால அஜ்ஞானத்து பேர்ல இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போகணும். அது போகலைன்னாக்கா அப்ப தேவையில்லாம போயிடும். இந்த அனுமானமே வேண்டாம் போயிடும். நீ இந்த அனுமானம் கூட பிரமாண ஞானத்துல சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னேனாக்கா அப்போ பாவரூப அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞானாந்தரம் ஒண்ணு கல்பிக்கணும், அந்த அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் கல்பிக்கணும். இப்படி இப்படி மேல 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 போயிட்டே இருக்கும். அப்போ ரெண்டு அஜ்ஞானம் வந்தது. ரெண்டு அஜ்ஞானத்துக்கு மேல இன்னொரு அஜ்ஞானம் இப்படி எப்படி போகும்? அப்போ நீங்க ஒரு அஜ்ஞானம் தான் ஒத்துட்டு இருக்கீங்க.
பாவரூப அஜ்ஞானம்னு ஒண்ணு அனாதியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நாங்க என்ன சொன்னோம்? இப்போ அனுமானத்தினால அஜ்ஞானம் சாதிக்கப்படும் என்றால் அந்த அஜ்ஞானமானது எனக்கு இதுவரையும் தெரியாது. அதனால அதுக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அதுக்கு பிரதிபந்தகமா தடையாக ஒரு அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு அனுமானம் பண்ணணும். அதனால இந்த மாதிரி போயிட்டே இருக்குமே, அபசித்தாந்தம் வந்துருமே அது. அதனால இன்னொன்னு, அந்த அனுமானத்தை போக்கடிக்கிறதுக்கு இந்த பிரமாண ஞானமானது ஒத்துக்கணும். நீ அது நீ போக்கடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாக்கா பிரமாண ஞானமே அது ஆகாது. நீ என்ன சொல்லிருக்க? ஸ்வநிவர்த்திய அப்படின்னு இருக்க. அந்த பிரமாண ஞானத்தினால தள்ளப்படுகிற, நிவர்த்தி பண்ணப்படுகிற அப்படின்னு நீ சொல்லிருக்க. அது நிவர்த்தி பண்ணாதான் அது இதுவாகும். அது நிவர்த்தி பண்ணலைன்னாக்கா அது பிரமாண ரூபமே இல்லை, பிரமாண ஞானமே இல்லையே அது. அதனால இது விரோதம் இது. அதனால பாவரூப ஞானத்துல பிரமாணமே இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால பாவரூப அஜ்ஞானமே சித்திக்காது. அதனால இந்த அனுமானமானது வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். சரி, அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்றீங்கன்னாக்கா இப்போ அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம்னு ஒரு ஹேத்து சொல்லிருக்க. அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம் அப்படின்னு இது பண்றேன். அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவாதுன்னு ஹேத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரையும் பிரகாசிக்கப்படாத வஸ்துவ பிரகாசிக்கிறதுனால இந்த பிரமாண ஞானம் இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறது. இப்ப உன்னுடைய சித்தாந்த பிரகாரம் தெரியாத அஜ்ஞானத்தை, பாவரூப அஜ்ஞானத்தை இப்ப இது தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த பிரகாசகத்துவம் இருக்குது, இது எப்படிப்பட்டது? இது எப்படிப்பட்டது இதுன்னு கேட்கிறார் சுவாமி. இந்த பிரகாசிக்க வைக்கிறதுன்றது எப்படிப்பட்டது? அது பிரகாசத்துக்கு ஹேதுத்வம் அப்படின்னு சொல்லணும். பிரகாசிக்கிறதுக்கு காரண ஹேதுவா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அத பிரகாச காரணத்துவம் சொல்றியா, பிரகாச கரணமா சொல்றியா? ஏன்னா வழக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வழக்குனால தெரியறதுன்னு ஒண்ணும். வழக்குனால தெரியறதுன்னாக்கா எனக்கு ஒரு வஸ்துவை என்னன்னே தெரியாது, ஒரு வஸ்துவை எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ ஒருத்தன் வழக்க கொண்டு வந்துட்டான். வழக்க கொண்டு வந்துட்டு துபார் இந்த வஸ்துவை பாருன்றான். அந்த வஸ்துவை எனக்கு தெரியாதே. எனக்கு தெரியாத வஸ்துவை வழக்குனால கொண்டு வந்தவொடனே எனக்கு புரிஞ்சிடுமான்னு எனக்கு இந்த கம்ப்யூட்டர் விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதான் கம்ப்யூட்டர், இதை தட்டுனா என்ன வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் என்கிட்ட. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சாதான் நான் ஏதாவது பண்ண முடியும். வழக்கு இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னாக்க அதை நான் எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு எப்படி வரும் அது? அதனால இது அந்த வழக்கு மாத்திரம் தெரிஞ்சுக்கணுமா விஷயம்? அதுவும் வராது. அதனால அஜ்ஞானம் இருந்ததுன்னாக்கா வஸ்து எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தாக்கா அப்ப வழக்கு இருந்தா கூட சரி, வெளிச்சம் இருக்கு, வழக்கம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அது விஷயமே ஆகாது. அதனால அங்க அனைக்காந்திகம் வந்துடும். அதையும் அப்படி அங்க சரியா வராது அப்படின்னு ஆயிடும். அல்லது ஆலோகங்கள்லாம் இருக்கு பாருங்க, கடாதி பிரகாச கரணத்துவம் இல்லை அதுக்கெல்லாம். ஏன்னா வேற என்ன பண்ணோம்? இந்திரியங்கள் தான். கண்ணு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் இருந்தா எனக்கு தெரிஞ்சிருமா? வெளிச்சம் இருந்துட்டாக்கா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? வெளிச்சம் இருந்ததுனாலே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது. கண்ணு எனக்கு வேலை செய்யணும். கண்ணு வேலை செய்யணும்னாக்கா எனக்கு எப்படி தெரியும்? கண்ணு தெரியலன்னாக்கா என்னால எதுவுமே தெரிஞ்சுக்கவே சொல்ல முடியாது என்னால. அதனால நான் என்ன பண்ண முடியும்? வெளிச்சம் இருக்கிறதுனாலயே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்காது. எனக்கு கண்ணு வேலை செய்யணும், இந்திரியங்கள் வேலை செய்யணும். இந்திரியங்கள் வேலை செய்யணும். அப்பதான் நமக்கு ஞானமே வரும். இந்திரியங்களே வேலை செய்ய அது எப்படி இந்த அர்த்தம் வரும்? இது அதனால அதுவும் விரோதம் வருது. ஆகையினால இது உங்க சித்தாந்த பிரகாரம்னாலும் விரோதம் தான் வருது.
ஏன்னா ஒண்ணு பிரகாசி இது வந்து புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். நேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், பிரத்யக்ஷம் மிச்சபடி இவ்வளவு கேட்டு இருப்பா, இன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா புரியல அப்படின்ட்டு போயிட்டா. ஏன்னா இந்த சாஸ்திரிய விஷயமா எடுத்து அதுவும் ரொம்ப கடினமான வாத விஷயங்கள், அதனால உடனே புரிஞ்சிடாது. அதுக்கு கொஞ்சம் தக்க ஞானம் வேணும், அந்த மாதிரி சாஸ்திர ஞானம் வேணும், அதெல்லாம் இருந்தால்தான் முடியுது. அதனால நீ வந்து இந்த அப்பிரகாசார்த்த பிரகாசகத்துவம் அப்படின்னு ஹேத்துவ சொன்னேன். இதுவரையும் தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு அது என்ன அர்த்தம்? அது இந்த ஞானத்துக்கு விஷயமாகிறது, அதுக்கு காரணமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? அப்போ இந்திரியங்கள் எல்லாம் தோஷம் வந்துடும். ஏன்னா இந்திரியங்கள் கூட விஷயத்தெல்லாம் பிரகாசிக்கப்படுறது இல்லையோ. இந்திரியங்கள் நம்ம அதுதான் பண்ண வைக்கிறது. ஒரு சப்தம் ஒருத்தர் பாடு பாருங்க, அதை காதால கேட்கிறோம். காதால கேட்கணும்னா காது சிரவணேந்திரியம் இருந்தாதான் அதை கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு அழகான படம் இருக்கு, வர்ணம் இருக்கு, ஒத்துக்கள் இருக்கு, அதை கண்ணால நான் பார்க்கணும், அப்பதான் எனக்கு தெரிய முடியும். வெறும் ஞானம் வந்து தெரியாதே, அது ஞானம் வந்து தெரியாது. அதனால இந்திரியங்கள் எல்லாம் தோஷம் வந்துடும். இந்திரியங்கள் கூட விஷயத்தை பிரகாசிக்க வைக்கிறதே அது, அதை நீ ஒத்துக்க போறியா இல்லையா? அதனால அதுவும் தோஷம் வந்துருங்க அவனுக்கு. ஆனா என்ன சொல்றது தெரியுமா? பிரகாசகத்தோன்ற இடத்துல வேணா தீபம் இருக்கு பாருங்க, தீபத்துக்கு வேணா முன்னாடி இருக்குன்னு ஒண்ணு சொல்லலாம். ஆனா இந்திரியங்களுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இந்திரியங்களுக்கு முன்னாடி ஏதாவது இருந்ததா? பாவரூபமா அஞ்ஞானம் இருட்டு அப்படின்னா ஏதோ நீ சொல்ற இல்லையோ, அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லையே. அது மாதிரி இல்லை, நான் கண்ண மூடிட்டேன் அப்படின்னா அது என் தோஷம், என் தோஷம். இது பாவரூபமான ஒரு அஞ்ஞானம் இல்ல இருட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியமானது அது கூட நமக்கு தெரியாத விஷயத்தை பிரகாசிக்க வைக்கிறது. அது வரைக்கும் ஒத்துக்கிறோம், தெரியாத விஷயத்தை பிரகாசிக்க வைக்கிறது, அது உண்மை இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாவரூபமா ஏதாவது ஒண்ணு இருக்குதா? நீ இருட்டு காமிச்ச, தீபத்துக்கு இருட்டுன்றது பாவரூபமானது அப்படின்னு சொன்னேன், அது ஒத்துக்கிறோம். நாங்களும் எங்க சித்தாந்தம் அந்த மாதிரிதான் உண்டு. அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா சொல்லு, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதனால வெறும் தீப வெளிச்சம் மாத்திரமே எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு கொடுத்துடாது. தீப வெளிச்சம் மாத்திரமே காமிச்சு கொடுக்காது, இந்திரியங்கள் வேணும். அந்த இந்திரியங்கள்னால பார்த்தால் கூட அதுக்கு ஞானம் வேணும். எனக்கு இந்த கடம் எனக்கு கடம் தெரியும், படம் தெரியும், இந்த வஸ்து தெரியும், இந்த வஸ்து தெரியாது, இந்த மாதிரி ஞானம் எல்லாம் இருந்தாதான் அது தெரிஞ்சுக்க முடியும். அதையே தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதை? அதனால இந்த உதாரணமும் சரியில்லை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா, இத திருஷ்டாந்தமே அசித்தமா போயிடுச்சு. திருஷ்டாந்தமே அசித்தமா போயிடுச்சு நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா. ஏன் அப்படின்னாக்கா, நீ தான் திருஷ்டாந்தத்துல இதுவே சித்திக்கலையே இப்போ. ஏன்னா வெறும் வழக்கு இருந்துட்டா மாத்திரம் ஞானம் வருமா? அது வராதுன்னு சொன்னமே. அதனால அதுவும் சரியில்லை. அதனால நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டாலும் உனக்கு இது வரவே வராது, வரவே வராது. திருஷ்டாந்தமும் உனக்கு தோஷமா, உனக்கு தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர்த்து உனக்கு குணத்தை கொடுக்காது. குணத்தை கொடுக்காதுன்னாக்கா என்ன அர்த்தம்? இத மாதிரி உனக்கு எது சாதிக்கப்படணுமோ அது வரவே வராது, அது வரவே வராது. வராததுனால நீ இப்ப இதை என்ன பண்ணுவ? இந்த அனுமானத்தை சொல்றதுனால வியர்த்தம் தானே உனக்கு. சுவாமி சொல்ற தீபப்பிரபை பாஷகாரர், தீபப்பிரபையினால அப்பிரகாசார்த்த பிரகாசகத்துவமே வராது, வரவே வராது. ஏன்னா ஞானம்தான் பிரகாசகமா இருக்கு. ஒரு ரெண்டு இது புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. காரணம்னு ஒண்ணு, கரணம்னு ஒண்ணு, அப்புறம் அதை பிரகாசிக்க வைக்கிறதுன்னு ஒண்ணு. ஞானம் எனக்கு இருக்கணும், ஞானம் இருந்து
அதுக்கு சககாரியா இருக்கிறது எது அப்படின்னா வெளிச்சம், விளக்கோட வெளிச்சம் ரெண்டு. மூணாவது என்னன்னாக்க அதுக்கு இந்திரியங்கள் கரணங்களா இருக்கு. இந்திரியங்களான கரணங்களை கொண்டு வெளிச்சமான காரணத்தை கொண்டு ஞானமானது எல்லாத்தையும் விஷயீகரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ஞானம் முக்கியம். அந்த ஞானத்துக்கு சககாரியா இருக்கிறது முதல்ல இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுக்கு சககாரியா இருக்கிறது இந்த விளக்கு, வெளிச்சம், இதெல்லாம். அதனால வெறும் தீபம் இருக்கு, தீபம் இருந்துட்டா உண்டி நமக்கு ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ விஷயம் பிரகாசிக்குமா? அந்த மாதிரி இந்திரியத்துக்கு கூட என்ன அர்த்தம்? ஞான உற்பத்தி ஹேதுத்துவம் தான். ஞானத்துக்கு உற்பத்தி பண்றதுக்கு அது ஒரு ஹேத்துவா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் பிரதீப பிரபை இருக்கு பாருங்க, விளக்கனுடைய பிரபைங்கிறது அது சக்ஷுரேந்திரியத்துக்கு ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்ஷுரேந்திரியம். அதுக்கு விரோதியா இருக்கிறது என்னது? தமசு, அந்தகாரம். அந்த அந்தகாரத்தை போக்கடிக்கிறது, அவ்வளவுதான். அதை உபகாரம் பண்றது உண்டிதான் அங்க. அதனால பிரகாசகமான ஞான உற்பத்திக்கு இந்திரியமோ அல்லது தீபமோ இதெல்லாம் உபயோகப்படுறதே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி ஒரேடியா தீபம்தான் ஞானத்தை உற்பத்தி பண்றது, பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்றது கிடையாது. அதனால விவரணகாரர் சொன்ன இந்த அனுமானத்துல அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வாத் அப்படின்னு நீ சொன்ன, அது திருஷ்டாந்தத்துல இருக்கா? உதாரணத்துல பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்து அப்படின்னு அவ சொன்னான். பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்துன்னு முதல்ல உற்பத்தியான வழக்கு, அதனுடைய வெளிச்சம் அத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவ உதாரணம். அந்த உதாரணமே இங்க சித்திக்காதே. ஏன்னா ஞானம் தானே அதெல்லாம் எது பண்றது. ஆகவே அதுவும் தவறது. அவர் ஞானம் தான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லணும். அதனால இன்னொன்னு ஒண்ணு சொல்றா அவ, நாங்க இந்த தீப பிரபை இன்னும் பின்னாடி எல்லாம் அதெல்லாம் சொல்ல போறாரு சுவாமி பாஷ தேசியன், எல்லாத்தையும் விவரிக்க போறாரு. அதுல இந்த விஷயங்கள்லாம் வரப்போறது. இது என்னன்னா அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம் அப்படின்னு இருக்கு. அதுல ஞானம் எப்படி பிரகாசிக்க வைக்கிறதோ அத மாதிரியே தீபமும் பிரகாசிக்க வைக்கிறதுன்னு நாங்க சொல்லல. ஞானத்தை மாதிரி தன்னுடைய எதை விஷயத்தை காமிக்கமோ அது இருட்டு விரோதியா இருக்கோ இல்லையோ அந்த விரோதியை போக்கடிக்கிறது, அதுல ஒண்டி சொல்றோம். அந்த மாதிரி பிரகாசகத்துவம் தான் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. ஏன்னா விரோதி நிரசன மாத்திரம் பிரகாசகத்துவம் கிடையாது. விரோதி போயிட்டா போருமான்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு எங்க குரு ஆச்சாரியன், நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு ஏதோ அஜ்ஞானம் போறது. ஆனால் தத்துவஞானம் வரணுமா வேண்டாமா? இது பாம்பா கயிறா? பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா அது கயிறு தானா? அல்லது வெறும் ஜலத்தை போட்டு விட்டானா? அல்லது பூமி கொஞ்சம் வெடிச்சிருக்கா? எத்தனையோ கேள்வி வரும் அதுல. அந்த மாதிரி தெரியணுமா வேண்டாமா? அதனால அந்த ஸ்பஷ்டமா வஸ்துவையும் சொல்லி காமிக்கணும், விரோதத்தையும் போக்கடிச்சு வஸ்துவனுடைய சுரூபத்தையும் சொல்லி கொடுத்தாதான் அந்த பிரகாசகத்துவன்றது சித்திக்கும், அப்பிரகாசார்த்த பிரகாசகத்துவன்றது. ஆனா தீபம் அப்படி எல்லாம் பண்ணல, விரோதியை ஒண்ணு நிவர்த்தி பண்றது. அதனாலதான் சாதிச்ச ஞானம் உற்பத்தி ஆகணும். ஞானம் உற்பத்தி ஆகணும்னாக்க அதுக்கு விரோதியா இருக்கிறது என்னது அப்படின்னாக்க தமசு விரோதியா இருக்குது, இருட்டு. அந்த இருட்டை போக்கடிக்கிறதுக்கு தான் உபயோகப்படுறது தீபத்தினுடைய வெளிச்சம், அவ்வளவுதான். அதனால விரோதி நிரசனம் அது மாத்திரம்தான் அது பண்றது. ஆனால் வஸ்து அது பிரகாசிக்க வைக்கல. வஸ்துவை பிரகாசிக்க வைக்கிறது எது அப்படின்னாக்க ஞானம்தான். இந்திரியங்களும் அப்படிதான், இந்திரியங்களும் அவ்வளவுதான். அது வஸ்துவையே பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்றது கிடையாது. அதனால இந்த அனுமானம்ன்றது கூட சரி, நீ சொல்றது சரி வராது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ அதுக்கு மேல இன்னொன்னு விசாரம் எல்லாம் பண்ண போறார். இந்த அனுமானத்துக்கெல்லாம்
தூஷணங்கள்லாம் சுவாமி சாதிக்க போற, அது அடுத்த ஸ்லோகங்கள்லாம் வரும். இப்ப இந்த ஸ்லோகத்துல பொதுவா அனுமானத்தை சொல்லி அந்த அனுமானத்துக்கு சாமான்யமா இருக்கிற தூஷணத்தை சொல்றேன், அவ்வளவுதான். அதனால இப்போ இத ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். பின்னாடி சொல்ல போறதெல்லாம் இப்பயே சொன்னோடனே இன்னும் குழம்பு போயிடும். அதனால இதுவே எவ்வளவு தூரம் உங்களால கிரகிக்க முடிஞ்சதுன்னு அது எனக்கு தெரியாது. அது சந்தேகம் இருந்தா கேட்டுடுங்க எதுவா இருந்தாலும். இப்ப பாருங்க, ஸ்வாஜன்மான்ய ஸ்வதேஷ்ய ஸ்வவிஷய விருத்திகத் ஸ்வவ்யபோஹ்யர்த்தபூர்வம் ஆந்தோத்பாத்ய பிரபாவாத் விமதமிதி இஹ அபூர்வ நிர்வாசனாச்சேத் அஜ்ஞானாஜ்ஞானபேத்ரி கிமயம் அனுமிதி ஸ்வேட்டபங்கோ அன்யதாசு யர்த்தாசௌ இந்திரியாதிஷு அதிச்சரணம் அசித்யாதிச்ச ஸ்யாத் விகல்பே அப்படின்னு சாதிக்கிறார். பாருங்க, ஸ்வ விமதா மதி, விமதா நிதி, விமதா விவாதாஸ்பதம், விவாதிக்கப்படக்கூடிய இந்த ஞானம், பிரமாண ஞானம், தத்துவ ஞானம், இந்த இதுதான் விசேஷம், இதுதான் பட்சம். இந்த ஞானமானது அதுதான் ஸ்வ அப்படின்ற சப்தத்தினால கிரகிக்கப்படணும். அஜன்ம, ஸ்வ அஜன்மன்னு ஒன்று போட்டிருக்காரு. ஸ்வப்ராகபாவம்னுட்டு பிரகாசாத்மியாது எதி சொல்றாரு. அதுதான் பாஷ்யக்காரர் அப்படியே அதை அனுவாதம் பண்றார், ஸ்வப்ராகபாவி விதிக்கிட்டு. அதனால ஸ்வ அஜன்ம தனக்கு பிறப்புக்கு முன்புன்னு அர்த்தம், தனக்கு பிறப்புக்கு முன்பு பிராகபாவம் அர்த்தம். அதனால ஸ்வப்ராகபாவை வெதிரித்த அப்படின்னு இது விசேஷமா இருக்கு. தன்னுடைய பிராகபாவத்துக்கு ஏன் அது சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, பிராகபாவத்தை ஒத்துட்டோம்னாக்கா அபாவம் தான் அஜ்ஞானம்னு ஆயிடும். அதனால பிராகபாவம், அபாவமா இருக்கக்கூடிய பிராகபாவம் அது இல்லாதது, அதனால பாவரூபம்னு அர்த்தம். அதனால அது ஸ்வதேஷ்ய, தன்னுடைய தேசம். அதாவது இருட்டு இருக்கிற இடத்துல கடம் இருக்கும், அது வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இப்ப இருட்டு இருக்கு. இப்ப ராத்திரி இருட்டு இருக்குது, ஆத்துக்குள்ள உட்காந்துருக்கோம், வெளிச்சம் இருக்கு. வெளியில போனாக்கா இருட்டு இருக்கு. வெளிச்சம் இருக்க வேண்டிய இடத்துல இருட்டு இருக்கு இல்லையா? அத மாதிரி ஞானம் இருக்க வேண்டிய இடத்துல அஜ்ஞானம் இருக்கு. ஸ்வதேசகதா, தன்னுடைய தேசத்தை அடைஞ்சது, ஸ்வதேஷ்யா. அப்புறம் ஸ்வவிஷய விருத்தி கிருது, ஸ்வவிஷயம் ஞானத்துக்கு எது விஷயமா இருக்குமோ கராதிகள், அதெல்லாம் விருத்தி. விருத்தின்னா ஆவரணம் பண்றது, மறைச்சிடுறது. விருத்திக்கிறது ஆவரணத்தை பண்றது, மறைக்கிறத பண்றது, அத பண்றது. அந்த அஜ்ஞானம் தான் பண்ணுவது. அதனால விஷய ஆவரணம், அந்த ஆவரணத்தை பண்றது, மறைக்கிற காரியத்தை பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸ்வவியபோக்ஷியனாக்க இந்த ஸ்வ ஞானம், ஞானத்தினால வியபோக்ஷிய நிவர்த்திக்கப்படுகிறது, பிரமாண ஞானத்தினால தள்ளப்படுவது அப்படின்னு அர்த்தம். இது 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 அத்தனையும் ஸ்வப்ராகபாவை வதிரிக்த ஸ்வதேசகத்தை ஸ்வவிஷயாவரண ஹேது ஸ்வநிவர்த்திய, இந்த 4 பேரணங்கள், ஸ்வப்ராகபாவ வதிரிக்தத்துவம், ஸ்வதேசக தத்துவம், ஸ்வவிஷயாவரண ஹேதுத்துவம், ஸ்வநிவர்த்தியத்துவம், இந்த 4 விசேஷணங்கள் அஜ்ஞானத்துக்கு. அந்த அஜ்ஞானத்தை முன்பாக வஸ்துவான அஜ்ஞானம், பாவரூபமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அதை தனக்கு முன்பாக உடைத்தது. அதனால பாவரூபமான அஜ்ஞானத்தை இந்த ஞானம் உற்பத்தி ஆகுது பாருங்க, அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு அர்த்தம். அது அனுமான பிரயோகம் அவா சொல்றது. அதுக்கு இது என்னது, இது சொல்லணுமோ இல்லையோ, அது ஹேத்து சொல்லணுமே. ஹேத்து சொல்ற அபூர்வ நிர்பாசனாத், அபூர்வ நிர்பாசனாத் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு
அபூர்வ நிர்பாசனம் பிரகாசிக்க வைக்கிறது. அபூர்வ நிர்பாசனம் இதுவரையும் நமக்கு தெரியவே தெரியாது, தெரியாத விஷயத்த நமக்கு பிரகாசிக்க வைக்கிறது. அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவம் அர்த்தம். அபூர்வம்னு இதுவரையத்தும் பிரகாசிக்கப்படாதது, அத பிரகாசம் பண்றது. அதுதான் இந்த இடத்துல ஹேது. அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவ அப்படின்னு அது சாதிச்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னாக்க அந்த ஸ்லோகத்திலேயே அதையும் சாதிச்சுட்டார். துவாந்த உத்த ஆத்ய பிரபாவத். துவாந்தம் இருட்டு, இருட்டுல உண்டான ஆத்ய பிரபாவத்து முதல் பிரபை, தீபத்தினுடைய முதல் வெளிச்சம் அத மாதிரி. அப்பதான் விளக்கேற்றணும். விளக்கேற்றணும்னா பிரச்சனை தெரியுது. தெரிஞ்ச உடனே இது கடம், இது புஸ்தகம், இது பாத்திரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு விடுறது. அந்த மாதிரி துவாந்த உச்ச ஆத்ய பிரபாவத் முதல் ஒளி, இரண்டாவது இடம் கிடையாது, முதல் பிரகாசம், முதல் வெளிச்சம் அப்படின்னுட்டு இந்த இடத்துல அனுமானம். ஸ்வஜன்மான்ய அதற்கா அந்நியன்னா வேறுபட்டதுன்னு அர்த்தம். ஸ்வ அஜன்ம தன்னுடைய பிராகபாவ அந்நிய வெதிரிக்தம், ஸ்வதேஷ்ய தன்னுடைய தேசத்தை சேர்ந்தது. ஞானம் இருக்க வேண்டிய இடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஸ்வ விஷய விருத்திக்கிறது, தன்னுடைய விஷயம் ஞானத்துக்கு எது விஷயமா இருக்கோ அதெல்லாம் மறைக்கிறது. விருத்திக்கிறது ஆவரணம் பண்றது. விருத்தின்னா ஆவரணம், கிருத்துன்னா செய்வது, ஆவரணம் பண்ணுவது. ஸ்வவியபோஷ்ய அந்த ஞானத்தினால பிரமாண ஞானத்தினால நிவர்த்திக்கப்படுகிறது. அது அர்த்தபூ அத பூர்வமா உடையது. அர்த்தம்னா வஸ்து, வஸ்துவை முன்னாடி உடையது. பூர்வா அது எதுன்னா விமத மிதி, அந்த மிதி ஞானம். அதுக்கு ஹேது என்ன? அபூர்வ நிர்பாசனாத் அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வா. இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயத்த தெரிய வைக்கிறதுனால. அதுக்கு உதாரணம் துவாந்த உத்த ஆத்ய பிரபாவத். இருட்டுல உண்டான உற்பத்தியான ஆத்ய பிரபாவத்து முதல் விளக்கனுடைய வெளிச்சத்தை போல். இப்படின்னு நீ ஆக்ஷேபம் பண்ணியானாக்கா, அப்படின்னு நீ ஆக்ஷேபம் பண்ணியானாக்கா, அனுமானம் சொன்னையானாக்கா, அதற்கு சமாதானம் சொல்ற, நிராகரணம், தூஷணம் சொல்லணும். எப்படி தூஷணம் சொல்ற? இந்த அனுமதியானது அஜ்ஞானா ஞான பேத்ரி உதன அப்படின்னு கேட்கிறார். அஜ்ஞானா ஞான பேத்ரி, அஜ்ஞானம் அதுக்கு ஒரு அஜ்ஞானம். ஏற்கனவே சொன்னோம், இந்த அனுமானத்தினால அஜ்ஞானம் சாதிக்கப்படுகிறது. அந்த அஜ்ஞானத்துக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கவே தான் இங்க வரைக்கும் நமக்கு தெரியல. தெரியாத அஜ்ஞானத்தை இது சாதிக்கிறது. அப்படின்னாக்க அந்த அஜ்ஞானத்துக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை இது போக்கடிக்கிறதா இல்லையா? போக்கடிக்கல அப்படின்னு சொன்னாக்க அஜ்ஞானத்துக்கு போக்கடிக்கிறதா போக்கடிக்கலையா? போக்கடிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் விரோதம், போக்கடிக்கிறதுல அப்படின்னு சொன்னாலும் விரோதம். என்ன விரோதம்? நீங்க என்ன இஷ்டப்படலையோ அது உனக்கு சித்திக்காது. போக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டியானாக்க அந்த அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் கற்பிக்கணும், அந்த அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் கற்பிக்கணும்னு அனவஸ்தா தோஷம் வந்துடும். அனவஸ்தா தோஷம் வந்ததுன்னாக்கா அது பெரிய தோஷம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கோம். அதனால சிரேஷ்ட பங்கா, நீ எந்த அஜ்ஞானத்தை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டையோ பாவரூப அஜ்ஞானத்தை, அது இப்ப அனவஸ்தா தோஷம் வந்துட்டதுனால உனக்கு உன்னுடைய இஷ்டமே பங்கமா போயிடும், அடிபட்டு போயிடும். அந்நியசாது இல்ல போக்கடிக்கல அப்படின்னு சொன்னாக்க இப்போ என்னாச்சு? அந்த அஜ்ஞானம் போகலையோ இல்லையோ, அஜ்ஞானமே போக்கடிக்கப்படல. அதனால நீ சாதிக்க வேண்டிய அஜ்ஞானத்தை சாதிக்கலன்னு அர்த்தம். அவ சாதிக்காததுனால இந்த அனுமானமே வெப்பமா போயிடுதே. தேவையில்லாத ஒரு அனுமானம். நீ ஒரு அனுமானம் பண்ணினேன்னாக்கா அந்த அனுமானமானது எதையோ ஒண்ணுக்கு சாதிக்கணும். அதுக்கோசரம் தான் கஷ்டப்பட்டு நீ அனுமானம் பண்ற. அதுவே வியர்த்தமா போயிடுறது.
வியர்த்தமா போயிடுறதுனால அந்த அனுமானமே சரியில்லை. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் எத்தனை விசேஷணங்கள், அதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு இது ஹேது பக்ஷம், எத்தனை தேவையே இல்லையே அது. அப்புறம் விகல்பே அப்பிரகாசார்த்த பிரகாசகத்துவ ரூபம் ஹேது, இதுவரையும் பிரகாசிக்கப்படாத வஸ்துவை பிரகாசிக்கப்படுத்துறதுனால அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல இப்ப கேள்வி வருது, ஏன்னாக்கா இந்திரியாதிகள்ல கண்ணு மூக்கு காதுலாம் எத்தனையோ சொல்ற இந்திரியங்கள், அவைகள்ல அதிச்சரணம், இத வியபிச்சாரம் அனைகாந்திகம் அப்படின்னு சொல்ற பிராச்சீன தர்க்கம்லாம் பண்றவாள்லாம் அதை என்ன சொல்லுவாங்கன்னாக்க அனைகாந்திகம்னு சொல்லுவார். இதே நவீன தார்க்கிகள்லாம் விபச்சாரம் சொல்லுவார். அந்த வார்த்தையை கண்டாலே பிடிக்காது நமக்கு. ஆனால் அனைகாந்திகம்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்க வேண்டியது பல இடத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல தான் தோஷம் சொல்லணும், ஒரு இடத்துல தோஷம் சொல்ல வேண்டியது பல இடத்துல தோஷம் வந்துருச்சு. அந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த லட்சணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கண்ணு இருக்கிறவன் மனுஷன் சொன்னான், 2 கண்ணு இருக்கிறவன் மனுஷன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஜீவராசிகளுக்கும் 2 கண்ணு இருக்கு. அப்போ ஒரு யானையை பார்க்கறான், குதிரையை பார்க்கறான், நாயை பார்க்கறான், சிங்கத்தை பார்க்கறான், எல்லாத்தையும் மனுஷன் சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் விபச்சாரம் அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லிடுவா. அந்த மாதிரி இங்கேயும் நீ அப்பிரகாசார்த்த பிரகாசகத்துவம் நீ சொன்னியோ இல்லையா, அதுல பிரகாசகத்துவம்னு என்ன அர்த்தம் நீ சொல்லு. பிரகாசகத்துவம்னா பிரகாசத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றியா, அல்லது பிரகாசத்துக்கு கரணமா இருக்குதுன்னு சொல்றியா? காரணம் ஹேதுவா இருக்கிறது. காரணம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இதுவா சொல்றது, இந்திரியங்கள்லாம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி சொல்றது. இப்போ முதல்ல காரணமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஆலோகாதிகள், ஆலோகம்னா வெளிச்சம், இவைகள்லாம் கடாதி பிரகாச கடாதிகளை பிரகாசம் பண்றதுக்கு சககாரியா இருக்குது. கடாதிகளை தெரிவிக்கிறதுக்கு சககாரியா இருக்குது, உபகாரம் பண்றது அது. ஆனால் அதுல போய் அஜ்ஞானமே இல்லையே, அஜ்ஞானாபாவம் தான் இருக்குது அங்க. அஜ்ஞான பூர்வகத்துவ அபாவம், அஜ்ஞானமே கிடையாது அது. அதனால அங்க விபச்சாரம் வந்துடும். என்னன்னாக்கா வெளிச்சத்தை கொண்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது கடத்தை, ஞானத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அங்க தோஷம் வந்துடும். இல்ல நீ இந்திரியங்களை சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஆலோகாதிகள்லாம் கடாதி பிரகாச கரணம் இல்லையே. நீ பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்துன்னு சொல்றிருக்க, பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்துன்னு நீ சொன்னியானாக்கா கடாதிகளை பிரகாசிக்கிறதுக்கு அவைகள் கரணம் இல்லை, அதனால தோஷம். ஏன் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் தான் இருக்குது, இந்திரியங்கள் தான் கரணங்களா இருக்கு. கரணம்னாலே பொதுவா இந்திரியம் அர்த்தம் அது. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அஜ்ஞான பூர்வகத்துவம் இல்லையே. பிரகாசத்துக்கு இருக்கு, வெளிச்சத்துக்கு நீ சொல்லலாம், ஆனால் அஜ்ஞான பூர்வகத்துவம் இல்லை. அஜ்ஞான பூர்வகத்துவம் இந்திரியங்களுக்கு இல்லை, அதனால இந்திரியங்கள்லாம் தோஷம் வந்துடும். அதனால திருஷ்டாந்த அசுத்தியம் வந்துருச்சு. பிரதீப பிரபையில பிரகாச கரணத்துவம் கிடையாது, ஞானம்தான் பிரகாசகரணமா இருக்குது. அதனால திருஷ்டாந்தமே சித்திக்காது. ஆகவே இந்த அனுமானத்தினால பாவரூப அஜ்ஞானம்ன்றதே சித்திக்காது. சித்திக்காத விஷயத்துக்கோசரம் இவ்வளவு பெரிய அனுமானம் தேவையா? அதனால இது வியர்த்தமான அனுமானம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இது பாஷ்யத்துல மகா சித்தாந்தத்துல சப்தவித அனுபவத்தில பிரமாண அனுபவத்தின்னு பேர் இருக்கு. இந்த பிரமாண அனுபவத்தில பிரத்யக்ஷம் வராதுன்னுட்டு நேற்று சேவிச்சோம், இப்போ அனுமானமும் வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இன்னும் கூட நிறைய விஷயம் வரப்போகுது. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்வாஜன்மான்ய ஸ்வதேஷ்ய ஸ்வவிஷய விருத்தி கிருது ஸ்வவ்யபோஷ்யார்த்தபூர்வா ஸ்வாந்தோத்சாத்ய பிரபாவத் விமதமிதிரிஹ அபூர்வ நிர்வாசனாச்சேத்
अज्ञानाज्ञानभेत्री किमियम् अनुमितिः पेट्टभङ्गोऽन्यथा तु व्यर्थासौ इन्द्रियादिषु अतिचरणम् असिद्ध्यादिशस्यात् विकल्पे कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।